ஆனந்தத்தை அள்ளித்தரும் நந்திகேஸ்வரர் வழிபாடு பற்றிய அரிய தகவல்கள். சிவன் கோவில்களிலும் சரி, பிரதோஷ வேளையிலும் சரி முதலில் வழிபட வேண்டியது நந்தி பகவானேதான். நந்தியை வணங்கி, அவரது அருளையும் அனுமதியையும் பெற்ற பிறகே உள்ளே சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும். இப்படி முறையாக வழிபட்டால் மட்டுமே சிவ வழிபாடு செய்த முழு பலனையும் பெற முடியும். நந்தி வழிபாடு பற்றியும் அவற்றின் சிறப்புகள் பற்றியும் பலருக்கும் தெரிவது கிடையாது. நந்தி பகவான் யார், அவரை வழிபடுவது எவ்வளவு முக்கியம், அவரை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நந்தி பகவானை வளர்பிறை, தேய்பிறை திரையோதசி திதிகளில் பிரதோஷம் வேளையில் வழிபட வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரியும். நந்தி என்றாலே ஆனந்தம் என்ற பொருள் உண்டு. அதற்கேற்ப எல்லோரையும் ஆனந்தமாக வைத்திருப்பார். நந்தியின் நிறம் வெள்ளையுட் வெண்மை என்பது தூய்மையை குறிப்பது. அறமாகிய தர்மத்தின் நிறமும் வெண்மையே. நந்தி தூய்மையும் தர்மமும் நிறைந்தது. சிவபெருமான் திருநடனம் குறுகியில் நந்திதேவர் மத்தளம் வாசித்ததாக சிவபுராணம் கூறுகிறது. சிவபெருமான் நாட்டியக் கலையை பிரம்மாவுக்கு கற்றுக் கொடுக்க அம்முறையை அறிந்த நந்தி பரத முனிவருக்கு கற்றுக் கொடுத்ததாக அபிநய தர்ப்பணம் என்ற பரத நாட்டிய நூல் கூறுகிறது. திருமூலருக்கு குருவாக இருந்த நந்தியம் பெருமான்தான் 9 வேத ஆகமங்களை விளக்கி அருளியதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவபெருமான் நந்தி புராணத்தில் நானும் நந்தியும் வேறல்ல, ஒருவரே என்று கூறுகிறார். நந்தியை தொழுவது சிவபெருமானைத் தொழுவதற்கு சமமானது ஆகும். சிவன் கோவில்களில் சிவ ஆகமங்களின் அடிப்படையில் 5 நந்திகளும் இடம்பெற்றிருக்கின்றன.